Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கருத்து சுதந்திரம் சமூக வலைதளங்களில் யாருனாவது பேசினால் வரிசையாக கைது செய்யப்படுவதை தமிழ்நாட்டில் எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் இப்போ இந்தியாவில் நடக்கின்ற கோடி மீடியாக்களைப் போல அல்ல. நீங்கள் கருத்து சுதந்திரத்திற்கு மத்திய மைனாரிட்டி பாஜக எத்தனை கைதுகளை செய்திருக்கின்றது என்றால் ஒரு நீண்ட பட்டியலே இருக்கின்றது. சிஏஏ போராட்டத்திலிருந்து அரசியல் சாசன சட்டம் 370 பிரிவுக்கு போராடிய போராட்டக்காரர்கள், பத்திரிகை நண்பர்கள் அவர்கள் மீதும், விவசாயிகள் போராட்டத்தை விரிவுபடுத்தி தெளிவுபடுத்தி கூறிய பத்திரிகையாளர்கள் மீதும் மத்திய மைனாரிட்டி பாஜக அரசாங்கம் என்னென்ன ஆக்ஷன் எடுத்தாங்கன்னு இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். அருகாமையில் இருக்கின்ற போராட்டங்கள் டெல்லியில நடந்தது சொல்றீங்களா, தமிழ்நாட்டில் நடந்த விவசாயிகள் போராட்டத்தை சொல்றீங்களா? டெல்லியில நடந்த போராட்டம் தமிழ்நாட்டில் இல்ல. சரி, சோ இல்ல தமிழ்நாட்டுல நிலம் கையகப்படுத்துற பிரச்சனையில போராடினாங்கன்னு குண்டாஸ் போட்டாங்கல்ல, அந்த விஷயத்துல எல்லாம் இப்போ நீங்க ஒரு சில இன்சிடென்ட்டை மட்டும் நீங்க காட்டுறீங்க, கோடிட்டு தமிழக அரசு மேல சுமத்துறீங்க. நிலத்திற்காக விவசாயிகள் மீது போடப்பட்ட வழக்கை வாபஸ் வாங்கணும்னு நாங்க சொல்லியிருக்கோம். அதுதான் எங்களுடைய ஸ்டாண்டு. சரி, இப்ப நாங்க என்ன சொல்றேன்னா கைது நான் என்ன சொல்றேன்னா அடிப்படையில் சப்ஜெக்டுக்கு வாங்க. 19(1)A ஆர்டிகல் 19(1)A என்ன சொல்லுது, ஆர்டிகல் 19(2) என்ன சொல்லுது. 19(1)A பொறுத்தவரையிலோ அரசியல் சாசன அமைப்பு சட்டம் என்ன கூறுகிறது என்றால், உங்களுக்கு ஒரு குடிமகன் இந்திய பிரஜையாக இருப்பவர்கள் சுதந்திரமாக அவர்கள் பேசலாம். அதே 19(2) என்ன சொல்லுதுன்னா, அதாவது தவறாக பேசினால் அதை கட்டுப்படுத்துகின்ற சுதந்திரம் அரசாங்கத்திடம் இருக்கின்றது. அதுதான் 19(2) ஆர்டிகல்ல ஆல்ரெடி இருக்கு. நிறைய கேசஸ் மகாராஷ்டிராவில் இருந்து இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் பல தீர்ப்புகளை இப்ப மேற்கொள்ள முடியும். பல தீர்ப்புகளை அதை தெளிவா உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. சரி, இப்ப என்ன தவறா பேசிட்டாங்க கைது செய்யப்பட்டவர்கள்லாம்? என்ன தவறா பேசிட்டாங்க? நான் என்ன சொல்றேன்னா தவறா பேசிட்டாங்கன்னு சொல்லல. தவறா பேசிட்டாங்கன்றதை விட ஒரு புலனாய்வுத்துறை ஒரு சம்பவத்தை புலனாய்வு செய்து கொண்டிருக்கும் போதும், ஒரு சம்பவம் நடந்து முடிந்த பிறகு அதற்கு முடிவு அந்த புலனாய்வு செய்கின்ற அதிகாரிகளுடைய அவர்களுடைய அறிக்கையில் இருக்கின்றது. அப்ப ஏன் அமைச்சர் ராஜலட்சுமி பேசினாங்க, முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பேசினாங்க, அமுதா ஐஏஎஸ் பேசினாங்க? அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா சம்பவத்தை பத்தி விளக்குறாங்க, எப்படி நடந்தது என்று. அதாவது புலனாய்வு நடைபெற்று கொண்டு இல்ல யார் மேலேயும் அவங்க குற்றம் சுமத்தி இவங்களால தான் தவறுன்னு யாரும் சொல்ல. சரியா? அந்த சம்பவத்தை செந்தில் பாலாஜி வீடியோ காட்டினார்ல, அது யார் மேல குற்றம் சுமத்தி வீடியோ காட்டினாரு? நீங்க சமூக வலைத்தளங்கள்ல இப்ப நான் சமூக வலைத்தளங்கள்ல இல்ல, செந்தில் பாலாஜி அவர்கள் வீடியோ காட்டினாங்க, அமுதா ஐஏஎஸ் வீடியோ காட்டினாங்கல்ல, யார் மீது குற்றம் சுமத்தி வீடியோ காட்டினாங்க? என்ன சொல்றேங்க, அமுதா ஐஏஎஸ் அவர்கள் காட்டிய வீடியோவும் சரி, அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் காட்டிய வீடியோவும் சரி, இது எல்லாம் உண்மைத்தன்மை ஆய்வுக்கு உட்படுத்தி புலனாய்வு அதிகாரிகள் மூலம், நீதிமன்றங்கள் மூலம் முடிவான இறுதி தீர்ப்பு வரும் வரை யாரும் தவறான கருத்துக்களை கூறக்கூடாது. செந்தில் பாலாஜி வீடியோ வெளியிட்டா பிரச்சனை இல்ல, அமுதா ஐஏஎஸ் அவர்கள் வீடியோ வெளியிட்டா பிரச்சனை இல்ல, இன்னொரு பிக் அண்ட் சூஸியா இல்லாமல் களத்தினுடைய இன்னொரு வீடியோவை யாரோ பதிவிட்டால் அது தவறா? எங்க நீங்க இப்போ அரசாங்கம் ஏன் அந்த வீடியோவை வெளியிடுறாங்கன்னா, நீங்க ஒரு வீடியோ கலவரத்தை தூண்டும் வகையில் அமையுது. அப்போ அந்த கலவரத்தை கட்டுப்படுத்தும் விதமாக அரசாங்கத்திற்கு தார்மீக பொறுப்பு இருக்கின்றது, கடமை இருக்கின்றது. அந்த கடமையில் தான் அவங்க இப்படி சமூக வலைதளங்கள்ல இப்பதான் நான் வரேன். இப்ப இவங்க கைது செய்யப்பட்டவர்கள் கலவரத்தை தூண்டுற மாதிரி என்ன பேசினார்கள்னு கைது செஞ்சிருக்காங்க. நீங்க ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அந்த சம்பவம் எதனால் நடந்தது, எப்படி நடந்தது என்று புலனாய்வு செய்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றம் மூலமாக தான் நாம் அந்த உண்மை கண்டறியப்பட்டு அதன் பிறகுதான் சொல்ல முடியும். இப்போ நீங்க பொதுவா இப்போ அரசாங்கம் தான் எல்லாம் செய்தது. அரசாங்க தரப்புல
அரசாங்க தரப்புல எல்லாரும் வீடியோ வெளியிடுறாங்க. ஆனா உண்மையில இதான் நடந்துச்சுன்னு யாரோ ஊடகவியலாளர்கள் வெளியிட்டால் அவர்களை கைது செய்வது எந்த வகையில நியாயம்? அப்ப இந்த அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள் இவங்களுக்கெல்லாம் ஆணையம் விசாரணை செய்யும்போது வீடியோஸ் வெளியிடலாம் அப்படின்னு அதிகாரம் இருக்கா தமிழ்நாட்டுல? இருங்க, வீடியோஸ் இப்ப நீங்க ஒருத்தர் தான் வெளியிடுறாரா? நான் கேட்கிறேன், ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி வரதராஜ் மட்டும்தான் வெளியிட்டு இருக்காரா? வீடியோக்கள் நிறைய பேர் வெளியிடலையா? அவர்கள் மீது ஏன் கைது இல்லை? புதிய தலைமுறை மட்டும்தான் இப்போ இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்க அரசு கேபிள் இருந்து. ஏன் மற்ற ஜெயா பிளஸோ அல்லது ஜே நியூஸோ முடக்கப்படல அப்படின்ற கேள்விக்கு உங்களிடம் என்ன பதில் இருக்கின்றது? அப்போ அரசாங்கத்தை குற்றம் சுமத்த வேண்டும் என்ற நோக்கில் உங்கள் கருத்து இருக்குமே, ஆனால் இருக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யறாங்க. ஏங்க, சந்தேகத்தின் அடிப்படையில் இப்ப கைதுகள் நடக்க கூடாது, தவிர்க்க வேண்டும். ஆனா ஒரு விஷயம் காங்கிரஸ் கட்சி வலியுறுத்துதா? இருங்க, நான் சொல்றேங்க. இன்றைக்கு ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் எல்லாருக்கும் உண்டுங்க, செய்யலாம். எதுல செய்யலாம்னா, ஒரு புலனாய்வு நடந்து கொண்டிருக்கும் போது, நீண்ட ஆய்வு இன்றைக்கு நீதிமன்றம் அதை கண்காணித்திருக்கும் போது, புலனாய்வுக்கு குந்தகம் விளைவிக்கின்ற வகையில் எந்த கருத்துகளும் எந்த வீடியோக்களும் போடக்கூடாது என்பது ஒரு வழக்கறிஞராக நான் என்னுடைய கருத்தை வைக்கின்றேன். விசாரணையை இன்னொரு பக்கம் கொண்டு போற மாதிரி ஏதாவது ஒரு கருத்தை வெளியிட்டு இருந்தாங்க அப்படின்னா நீங்க சொல்லலாம் சார். உங்களுக்கு தெரியும் ஏன் இல்ல? ஏங்க இப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி நடந்த சம்பவம் எப்படி நடந்தது என்று நம்ம இப்ப அதுல இப்ப புலனாய்வு நடந்துட்டு இருக்கிறதுனால நம்ம மெரிட்ஸ்குள்ள போகல. இப்ப ஓவராலா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன சொல்லலாம்னா, உண்மையாலுமே திமுக கட்சி தொண்டர்கள் அதில் ஈடுபட்டு அந்த சதி வளையத்தில் இருந்தார்களே ஆனால், நம்ம இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கு, 360 டிகிரி கேமரா கேரவன்ல இருக்கு, அதில் ஆதாரங்களை கொண்டு வந்து சாட்சிகளின் அடிப்படையில் அவர்களை நாம் தண்டிக்கலாம். நானும் இருக்கேன், இல்லைன்னு சொல்ல. யார் அந்த தவறுகளை செய்திருந்தாலும், சதியில் ஈடுபட்டிருந்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதுதான் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு, என்னுடைய நிலைப்பாடு. நான் இப்போது என்ன சொல்றேன்னா, தவறாக சந்திரசேகர் சார் தான் செஞ்சாரு, ஒரு அதிவீர ராம பாண்டியன் தான் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு, அதாவது ஒரு பிரசம்ஷன்ல சொல்லக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். பிரசம்ஷன்ல சொல்லக்கூடாது, பிரசம்ஷன் இருக்கக்கூடாது. சாட்சி அடிப்படையிலும் ஆதாரங்கள் அடிப்படையிலும் உங்களுடைய வீடியோக்கள் வர வேண்டும். ஆதாரம் வெளியிடுங்கள். இப்போ நிறைய பேர் வெளியிடலாமா? ஆதாரம் வெளியிட்டு நீங்க சொல்லுங்க. இல்ல விசாரணை போயிட்டு இருக்கும்போது ஆதாரம் வெளியிடலாமா? அப்புறம் உங்களுக்கே தெரியுது இல்ல, ஆதாரம் என்ன கேக்குறேன்னா, அமுதா ஏஸ் அவர்கள் பேசினது, செந்தில் பாலாஜி இவங்க எல்லாம் வீடியோ வெளியிட்டாங்க, இதெல்லாம் ஆணையத்திட்ட கொடுத்துட்டாங்களா, இல்ல ஆணையம் நீங்க தனித்தனியா வெளியிடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க? என்னை பொறுத்தவரையிலும் மீண்டும் கலவரம் வெடிக்க கூடாது, அதை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை அவர்களிடம் இருக்கின்றது. சரி, நீங்க பேசுறது எந்த புள்ளியில கலவரம் வெடிக்குது, எந்த புள்ளியில கலவரம் வெடிக்குது அப்படின்னு சொல்லுங்க சார். நீங்க சொன்னது ஏங்க, இப்போ ஒரு சம்பவம் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த சம்பவம் எதனால் யாரால் துவங்கப்பட்டது, யாரால் ஏற்படுத்தப்பட்டது, இந்த தமிழ்நாட்டுல கருத்தே சொல்லக்கூடாதா? கருத்து சொல்லலாங்க, பிரசம்ஷன்ல சென்சிட்டிவ் மேட்டர்ல சொல்லிடக்கூடாது. வீடியோவை வச்சு இருக்கிற வீடியோ வச்சு அது சார்ந்து அவங்க பேசுறாங்க, இல்லைன்னா அங்க உள்ள மக்கள் என்ன கருத்துக்களை பதிவு செய்திருந்தார்களோ, இன்னும் நான் சொல்ல போனா அருணா ஜெகதீசன் அவர்கள் களத்துக்கு போறாங்க, அந்த களத்துக்கு போகும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கள் அவங்கள்ட்ட என்ன கருத்துக்கள் சொல்றாங்களோ அந்த கருத்துக்களை இவங்க எடுத்து பேசுறாங்க ஊடகவியலாளர்கள், அதற்கு கைது செய்யப்படுறாங்க. அதுதான் இன்னும் கொஞ்சம் அதிகமா நான் சொல்றேன். செந்தில் பாலாஜி பிரஸ் மீட்ல கேக்குறாங்க, அருணா ஜெகதீசன் அவர்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு காவலர் கை காட்டுறாரே பேச வேண்டாம் அப்படின்னு, நான் அதை விசாரிச்சு சொல்றேன் எஸ்பி கிட்ட கேட்டுன்னு. அஸ் ஆஃப் நவ் இன்னைக்கு வரைக்கும் விசாரித்து பதிவு செய்யவே இல்லை. நீங்க ஏதாவது பார்த்தீங்கன்னா நீங்க சொல்லலாம். நான் என்ன சொல்றேன்னா, அதை தான் நான் ஏற்கனவே சொல்லி முடிச்சிட்டேன். கலவரத்தை கட்டுப்படுத்தும் விதத்தில் அவர்கள் பொதுவெளியில அந்த மாதிரி கருத்துகள் அவர்களுமே தெரிவிக்க கூடாது. இருந்தாலும் அரசாங்கத்திற்கு அப்ப அவர்கள் கருத்து தெரிவித்து மற்றவர்களை கருத்து தெரிவிக்க வைக்கிறார்கள். அது தவறு. நான் என்ன சொல்றேன், இப்போ ஏங்க யூடியூப்ல இப்ப எல்லாம் ஏஐ வந்த பிறகு எல்லாம் இப்ப ஆளும் கட்சி இருக்கு, இப்ப எதிர்கட்சி இருக்கு, இப்ப பலவிதமான விஷமத்தனமான சில வீடியோக்களை பரப்பி ஏஐ மூலமாக பரப்பி, அதாவது சமூக வலைதளங்களில் எழுப்பப்பட்ட கேள்வி சொல்றேன். என்ன சொல்றேன், இங்கே வந்த முதலமைச்சர் விஜய் ஏன் வரலன்னு ஒரு கொஸ்டின் எழுப்புறாங்க. ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போகல, ஏன் வேங்க வேலுக்கு போகல, இப்படி ஒரு கேள்வியே எழுப்பினா அது அரசுக்கு எதிரான கேள்வியா சொல்லுங்க? அது பதில் கொடுக்க வேண்டியது தமிழக அரசாங்கம் தான் அதுக்கு பதில் தரணும். இருந்தாலும் நான் என்ன பதில் கொடுக்காம வழக்கு போடுறாங்க, கைது செய்யறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா,
தமிழக அரசாங்கத்தை பொறுத்தவரையிலும் கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போகலன்னு கேட்டீங்க. இப்போ சீக்கிரமாக போய் கலவரம் நடக்காமல் இறந்த குடும்பங்களுக்கு உடனடியாக பிரேதத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை ஆற்றுப்படுத்துகின்றார். அதற்கு ஏன் அவ்வளவு சீக்கிரம் வந்தீங்கன்னு கேட்குறீங்க. அப்போ நீங்க இப்ப உங்களுடைய பார்வை தான் தப்பு. முதலமைச்சர் போகலன்னா போகலன்றீங்க, அவர் சீக்கிரமா வந்தா ஏன் வந்தாருன்றீங்க. நான் அதுக்காக கேட்கல. ஊடகவியலாளர்கள் கேட்கிறது ஏன் நீங்க கள்ளக்குறிச்சி போகல, வேங்கை வயல் போகல அப்படின்னு ஒருத்தர் கேட்டா அதற்கு கைது நடவடிக்கையா அப்படிங்கிறது தான். எதனால எதுக்கு இல்லைன்னா எதுக்கு கைது நடவடிக்கை அப்படின்னு நீங்க சொல்லுங்க. சரி, கைது இன்னும் நான் சந்திரசேகரன் சார், நீங்களும் வழக்கறிஞர் அப்படிங்கிறதுனால 7 ஆண்டுகளுக்கு குறைவான தண்டனை உள்ளவர்களை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு அனுமதி கிடையாது அப்படின்னு பிரசிடென்ட் வழக்கு இருக்கு, உச்சநீதிமன்றத்தினுடைய முன் தீர்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற இடத்தில் வழக்கு பதிவு செய்யுங்க. ஏன் கைது செய்றீங்க? வெள்ளிக்கிழமை இரவு கைது செய்றீங்க, சனிக்கிழமை கைது செய்றீங்க. ஏங்க அதுக்கு நீதிமன்றம் இருக்கு. ஏன் இப்ப நீதிமன்றத்தில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இல்ல அங்கதான் கருத்து உடனடியா நீதிமன்றத்தை அணுகலாமே. அரசாங்கம் தவறு செய்திருந்தா நீங்க சொல்லுங்க, சுட்டிக்காட்டுங்க. நீதிபதிகள் இருக்கின்றார்கள். ஏன் நீதிமன்றம் மீதோ நீதிபதிகள் மீதோ உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நான் கேட்கிறேன். ஒரு இன்சிடென்ட், ஒரு ஆதாரம் இல்லாமல் எந்த ஒரு காவல்துறை அதிகாரிகளும் யாரையும் கைது நடவடிக்கையில் ஈடுபட மாட்டாங்க. அவங்க தகுந்த ஆதாரங்கள் இருக்கான்னு பாருங்க. இல்லன்னா நீங்க அந்த யார் எந்த காவல்துறை 7 ஆண்டுகளுக்கு சம்பந்தப்பட்டதோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுங்க. கருத்து சுதந்திரத்திற்கு எத்தனை ஆண்டு தண்டனை சார்? 7 ஆண்டுகளுக்கு குறைவான தண்டனை தானே. அதுக்கு ஏன் அரெஸ்ட் பண்றாங்க? ஏங்க நீங்க என்எஸ்சி தப்பு தானே. இருங்க, மத்திய மைனாரிட்டி பாஜகல என்எஸ்சில அவங்க கவர்மெண்ட் மீது பேசுறவங்க எல்லாம் ஆன்டி இந்தியன் சொல்லி அவங்க மேல வழக்குகள் என்எஸ்சி வழக்குகள் போடப்பட்டது இல்லையா? பார்த்தது இல்லையா? அதாவது சாமி விஷயம் என்ன ஆச்சுங்க? எத்தனை ஆண்டுகள் தண்டனை சொல்லுங்க. இதுக்கு எத்தனை ஆண்டு தண்டனை? சாமி அவர்கள் நீங்க என்ன அப்ப பாஜக மாதிரி திமுகவும் செயல்படுதுன்னு நீங்க சொல்றீங்க? இல்ல 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 ஏங்க நீங்க அவங்களுக்கும் இத பாருங்க, நீங்க பாஜகவுக்கும் திராவிடத்திற்கும் நீங்க ரெண்டு ஸ்டான்சாமி வழக்கை நீங்க உதாரணம் காட்டும்போது நேர் எதிரா ஸ்டான்சாமி வழக்கை உதாரணம் காட்டும்போது பாஜக திமுக தமிழ்நாட்டுல செயல்படுது கிடையாது. ஏங்க நீங்க அவர் மாதிரி என்ன பாஜக மாதிரி அரசாங்கத்தை மாதிரி பெயிலே கொடுக்காம அங்க அதாவது ஜெயிலேயே அவர் இறக்கும் தருவாயிரம் வரல அவரை வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, விடுதலை செய்யப்படவில்லை. அரசாங்கம் என்ன செஞ்சதுன்னு எல்லாம் தெரியும். காங்கிரஸ் அவர்கள் நீங்க ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுங்க. தமிழ்நாட்டுல இருந்து இன்னொன்னு சொல்றேன் சார், நீங்க ஸ்டான்சாமி சொன்னனால அவரை விடுதலை செய்யணும்னு காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணாங்க? இல்ல தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சு? போராட்டம் நடத்தணும். பல ஏங்க நாங்க மெழுகுவர்த்தி போராட்டம் நடத்தணும். நீதிமன்ற போராட்டம் எல்லாமே நாங்க வழக்கறிஞர்கள் சார். காங்கிரஸ் கட்சியில என்ன ஏற்படுத்தப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியாத விவசாயிகள் போராட்டத்துல ஒரே ஒரு நிமிஷம் கனகராஜ் சார், காங்கிரஸ் கட்சியில இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த வழக்கறிஞர்கள்லாம் இருக்காங்க. யாராவது ஸ்டான்சாமி வழக்குல வாதாடி அவரை வெளில கொண்டு வந்தாங்களா? ஏங்க உங்களுக்கு தெரிஞ்சு இருங்க, ஸ்டான்சாமி வழக்குல அங்க மகாராஷ்டிராவில் இருக்கின்ற சீனியர் அட்வொகேட்ஸ் அப்பீரா இருக்காங்க. அங்க இருக்கிற சீனியர் அட்வொகேட்ஸ் அப்பீரானாங்க, முடியல. அரசாங்கம், மத்திய அரசாங்கம் அவருக்கு எந்த விதமான பச்சோபிதாமோ அனுதாபமுக்கோ தெரிவிக்கல. அதனால கொடுமைங்க, அதெல்லாம் கால கொடுமைங்க. இன்றைக்கு மத்திய மைனாரிட்டி சந்திரசேகர் இப்போது கருத்து சுதந்திரம் பற்றி ஊடகவியலாளர் கைது தேவையா, சட்டப்படி செல்லுமா, அந்த நடவடிக்கை எந்த அளவுக்கு கருத்து சுதந்திரத்தை பாதிக்கிறது என்பதை பற்றி தான் இன்றைய டாபிக். நாம் மத்திய அரசோ மாநில அரசோ செய்யும் நடவடிக்கையை பற்றி இங்கு விவாதம் செய்யவில்லை. நான் முன்னேறிக்கும் பட்சத்தை என்றால் தற்போது ஏற்பட்ட கைது நடவடிக்கைகள் கருத்து சுதந்திரத்தையும் ஊடகவியலாளரின் ஒரு கருத்துரிமையும் பாதிக்கிறதா என்பதுதான். அதை பற்றி நாம் பேசலாம் என்பது மற்ற வாய்ப்பாளர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் நல்லது. போட்டு பெருசா 2014 இருந்து 19 வரல பார்த்துட்டு தான் இன்னைக்கு வரல பார்த்துட்டு தாங்க. அரசியல் விவாத மேடையை தவிர கருத்து சுதந்திரத்தை இன்றைக்கு பாஜக தமிழ்நாட்டுல எதுவுமே நடக்கல. தமிழ்நாட்டை மட்டுமே இன்னைக்கு அட்டாக் பண்ற மாதிரி நண்பர் பேசுறாரு. தமிழ்நாட்டுல அதிகமா கருத்து சுதந்திரம்